சலீம் சொன்னது சரிதான். ஒரு சின்ன ஃபீலிங். எல்லாத்தையும் நிறுத்திட்டு காசி ராமேஸ்வரம் வழியா அமர்நாத் போலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சன்னியாசம் போக போறியா? அடப்போடா நீ வேற. காசி ராமேஸ்வரம் போற வழியெல்லாம் நிறைய சிலைங்க இருக்குதான். அதெல்லாம் தூக்கலான்னு தான். தொழில கவனம் வைக்கணும்ல. அப்படி போடு. நம்ம எல்லாருக்கும் தொழில கத்து கொடுக்கறதுக்கு ஐயா ஒரு ஆளை இப்ப ஏற்பாடு பண்ணிருக்காரு. பேரு MMAவா. ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் WMA மன்னார்குடி மண்ணாங்கட்டி அழகேசன். திருட கத்து கொடுக்கறதுல மட்டும் இல்ல, திருடுறதுலயும் நான் தான் WMA. திருட்டு முள்ள மாறித்தனம், முடிச்சவிக்கத்தனம், ஜன்னலை உடைக்கிறது, ஜன்னலை திறக்கிறது, சேலைய உருவது, இல்ல செயினை உருவது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எல்லாரும் வீக்கா இருக்கிறதுனால உங்களை வீரமாகத்தான் இந்த அழகேசன் விஜயம். பார்வையிலேயே மயக்கி பக்காவா ஆட்டைய போடுறது எப்படின்னு கத்து கொடுக்க வந்திருக்கேன். இதுக்கு பேரு தான் ஐ ஸ்லீப்பிங் அட்ராக்ஷன் டெக்னிக். அதாவது பார்த்து மயக்கிற வசீகர கலை. டோங்லி மாதிரி. என்னது டோங்லி மாதிரியா? டோங்லி உனக்கு தெரியுமா? அவன் என் சிஷியன்தான். டோங்லி ஜப்பான்கார தானே? 7ஆம் அறிவு வர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஜப்பான்ல இருக்கையில அவன் என் ஸ்டூடெண்ட். திருட போகும்போது வீட்டுக்காரன் பார்த்தாலும், திருடினதுக்கு பின்னால போலீஸ்காரன் துரத்தினாலும் ஒரே பார்வையில அவனை அப்படியே உரைய வச்சு ஓடி போறதுதான் இந்த அழகேசனோட ஸ்டைல். இது நல்லா இருக்கே. இப்போ உதாரணத்துக்கு உங்கள யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு என்கிட்ட வாங்க. டேய் தம்பி, நீ வாப்பா. வாடா, பயப்படாத. இப்ப என் கண்ணை அப்படியே குறுகுறுன்னு பாரு. ஒத்த கண்ணு தான் இருக்கு, எப்படி 2 கண்ணால பாப்பீங்க? டோன்ட் டாக். நான் என் அக கண்ணால பாப்பேன். அப்படியே பாரு, நல்லா பாரு, ஒத்து பாரு, என்னையே பாரு, என் கண்ணையே பாரு. அப்படித்தான். கமான் கமான். நல்லா பாரு, நல்லா பாரு. இந்த டெக்னிக் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஐயாவா மைக்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கலாமே. இந்த டெக்னிக்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கத்து கொடுக்கிறதுக்கு பல பிரான்ச்ச ஓபன் பண்ணி வச்சுட்டு பல பேரு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் போகலையே. ஐயாவோட அழைப்புக்காக இந்த கருவா கோட்டைக்கு இந்த அழகேசன் விஜயம். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? என்ன பாக்குறீங்க? இல்ல கிளாஸ்ல ஆரம்பிக்கலாமா? ஆஹா. ஐயா ஐயா, இது அவளேதான் ஐயா. வெள்ளிமலை முத்துசாமியோட மகளேதான் ஐயா. எனக்கு நல்லா தெரியும் ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம திருட போய் இவ ரூம்ல நான் மாட்டிக்கிட்டேன். இவ போட்ட கூச்சல்ல தான் அந்த வெள்ளிமலை முத்துசாமி ஏன் நல்ல கண்ணு ஆக்கிட்டாயா. சும்மா குத்த வந்தவன கையில சீப்ப கொடுத்து குத்த சொன்னவளே இவதாயா. யார மறந்தாலும் இவளை மறக்க முடியாதுயா. அவளேதாயா இவ. ஆஹா, வில்லங்க வீதி வழியா வருது. பொய் சொல்றியா? பொய். காக்கி சட்டை போட்ட வெள்ளிமலை முத்துசாமி மவளா நீ?
கருவா கோட்டையை உங்க அப்பா மறந்தாலும் கருவா கோட்டையே மறக்காத காக்கி சட்டை போட்ட அப்பன். ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருந்த உங்க அப்பனை கடவுள் கொண்டு வந்து உன் ரூபத்துல காமிச்சிருக்காரு. நீ போட்டுட்டு வந்தது கவரிங்கா இருந்தாலும் இந்த ஊருக்கே நீ தங்கம். இந்த ஊர்லயே அடகு வச்சிருக்கிற தங்கம் திருப்பி எடுக்க வரணும்ல. எவன் வந்தாலும் திருப்பி கொடுக்கிற ஐடியாவே இல்ல. இது எங்க ஊர் மாரியம்ம மேல சத்தியம். உத்தமா, இந்த டீலிங் முடிஞ்சா 50-50. 50 கிடைச்சாலே லைஃபே செட்டில் ஆயிடும். இந்த கேம் எப்படி நல்லா இருக்குல்ல? அட போங்க சார், எனக்கு இந்த டீலிங்கே பிடிக்கல சார். என்னையா சொல்ற? அந்த பொருள் இருக்கிற இடத்த சொல்றதும் நாம, பொருள் திருடு போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் நம்ம வேலைதான். அப்புறம் எதுக்கு சார் இவங்களுக்கு தேவையில்லாம பங்கு பிரிச்சு கொடுக்கணும் சொல்லுங்க? ஆமா, அதுவும் சரிதான். மொத்தத்தையும் நாமளே எடுத்துக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். சரி, முதல்ல பொருளை வாங்குவோம். ஐயா, வந்த உடனே டீல பேசி கரெக்டா முடிச்சிருங்க. ஆமா ஆமா, பக்கா வட்டியில முடிச்சிடணும். வாங்க. அதோ இந்த வண்டிக்குள்ளதான் சிலை இருக்கு, எடுத்துட்டு வா. போ சீக்கிரம். சரிப்பா. போ. என்னாச்சு? போன காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. வெளிநாட்டுல இதோட விலை பல கோடி. பொருள் எங்க? வண்டிக்குள்ளதான் இருக்கு. திருட்டு நாய, அந்த சிலைய உன்னை திருட சொன்னதே நான். என்கிட்டயே நீ தில்லுமுள்ளு பண்றியா? ஏண்டா, நான் ஒரு பிளான் போட்டா ஒரு பையனை வச்சு நீ ஒரு பிளான் போட்டு ஆட்டைய போடுறியா? உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவா. சொல்லுடா, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. இல்ல, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொன்னா கேளுங்க சார். டேய், போய் சொன்னா வாய கிழிச்சிடு. அப்படியே எடுத்து வேண்டாம். சொல்லுடா, சொல்லு. சார் ஒரு நிமிஷம். என்ன? வேண்டாம் சார், இவரை விட்டுருங்க. அந்த பையனையும் அப்பனையும் பிடிச்சு அவங்கள அடிச்சா உண்மை தானா வந்துடும். உங்க அப்பாக்கும் இந்த ஊருக்கும் உள்ள பகை இன்னைக்கு நேத்து கிடையாது. உன்னை தூக்கிட்டு வந்தானுங்களே, அவனுங்க அப்பா காலத்துல உண்டானது. காணாம போன களவாண்ட பொருளுக்கு பங்கு கேட்டு உங்க அப்பா இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டாரு. இந்த ஊரே உறங்கையில உங்க அப்பாவும் அவரோட ஆட்களும் ஆட்டு மந்தையில ஓனாய் புகுந்த மாதிரி புகுந்து இந்த ஊரையே துவம்சம் பண்ணிட்டாங்க. குடிக்க மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருந்த இந்த குளத்தை உங்க அப்பா எல்லாம் சேர்ந்து ரத்த குளமா மாத்திட்டாங்க. அன்னையில இருந்து இந்த குளத்துல இருக்க தண்ணிய நாங்க எங்க சொந்த பந்தங்களோட ரத்தமா தான் பாக்குறோம். அதனாலதான் இந்த தண்ணியை எப்பவும் நாங்க உபயோகப்படுத்துறது இல்ல. எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் அனுபவிக்கிறேன். கவலைப்படாத, கடவுள் ஒரு நல்ல வழி காமிப்பாரு.
இதுதான் என் ஊர் கருவாக்கோட்டை. எவ்வளோ அழகா இருக்கு பாரு. வணக்கம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏ பழனி, என்னடா இது? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ணே 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 பையனே ஒரு பொண்ணு கூட்டு இருக்காரு. போங்க நாங்க சீக்கிரம் போங்க. வணக்கம் ஐயா இது ஐயா 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 பையனே ஒரு பொம்பளை கூட்டு வந்திருக்காரு. என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. என்னடா ஆர்பி எடுக்க போனவன் இப்படி வந்து நிக்கிறேன்னு யோசிக்காதீங்கய்யா. இவளும் நானும் 6 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினையா. உங்க தலைமையில தான் கல்யாணமே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோயா. 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா ஜெயிலுக்கு போனவர் ஜெயிலே இறந்துட்டாருயா. நான் போய் பார்க்கையில அனாதையா கண்ணு கலங்கி நகையோட நடுரோட்டில் நின்று இருந்தாயா. போக இடம் இல்லாதவளை பார்த்த உடனே இந்த கருவாக்கோட்டைக்காரனோட மனசு கரைஞ்சு பொண்டாட்டியாக்கி கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாயா. எங்களுக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும். வில்லடி எழுந்துரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 10 பவுனு. எங்க அப்பா நான் வயசுக்கு வந்த போது போட்டது. 10 பவுனா? உங்க அப்பா நகை கடையா வச்சிருக்காரு? எங்க அப்பா வாட்ச்மேன். வாட்ச் பண்ணி இந்த 10 பவுனை எடுத்தாரு. உங்க அப்பா வாட்ச்மேன் வேலையை பார்த்து 10 பவுன் போட்டிருக்காரு. பரவாயில்லையே. நீங்க நினைக்கிற மாதிரி வாட்ச்மேன் இல்ல. பகல் பூரா நகை கடைய வாட்ச் பண்ணி ராத்திரியில கடைக்குள்ள புகுந்து களவாடி சம்பாதிச்சாரு. இப்படி என்ன கஷ்டப்பட்டு கரை சேர்த்துட்டு அவரு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. ஓ, அப்ப ஜெயிலுக்கா? அப்ப பழனி நம்ம குளத்தை பார்த்துதான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கான். குளத்தை பார்த்து இல்ல, என் அழக பார்த்து. நகை என்ன கொஞ்சம் வெளுத்த மாதிரி தெரியுது? மாமா தலங்க விலகு. என்னம்மா? இந்த அக்கா என் நகைய பார்த்து சந்தேகப்படுறாங்க. அப்படியா? சந்தேகப்படல, நகைய பார்த்தா வெளுத்த மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். ஓஹோ. அம்மா தாயே, எல்லாம் கிளம்புங்க. பார்த்தது போதும், நாளைக்கு வாங்க. எந்திரி போங்க. எந்திரிமா, கிளம்புங்க. அம்மா நீங்க கீழே வாங்க, தயவு செஞ்சு வாங்க. கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. டயர்டா இருப்பா, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். நடப்பாட்டி எல்லாம் உன்னால வரதுனா? ஓ தாயே, கிளம்பு, போங்க சீக்கிரம். டேய் என்னடா? யாரா அவங்க? ஏன்டா நகையை பத்தி அப்படி இப்படின்னு கேக்குறாங்க? கவரிங் நகையோட ஒரு பொண்ணு வந்ததுனால எந்த பொண்ணு வந்தாலும் அப்படித்தாண்டா நினைக்கிறாங்க. திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறீங்களா? இல்ல சார், விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கு. தீவிரமா எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே தவிர வேற எந்த முன்னேற்றமும் இல்லையே. கண்டுபிடிக்கலையே. அந்த வெள்ளிமலை முத்துச்சாமி ஒரு அரக்கு இருக்க. இருக்கிற எல்லா மினிஸ்டரும் எனக்கு போன் போட்டு என்ன குடையறாங்க. சார், நாங்களும் தேடாம இல்ல சார், நானும் அவரை போய் பார்த்தேன். நானும் எங்க டீம் சேர்ந்து தேடினதுல அந்த பொண்ணு கருவாக்கோட்டையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் சார். கருவாக்கோட்டையா? ஆமா சார், கருவாக்கோட்டை திருட்டு கிராமம். ஆனா அந்த ஊருக்கு போறது அவ்வளவு லேஸ் இல்ல சார். ஃபாரஸ்ட் வழியா தான் போகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளிமலை முத்துச்சாமியும் போலீஸும் அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த ஊரையே துவம்சம் பண்ணது இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் கேஸ் ஹிஸ்டரியில ட்ராக் ரெக்கார்ட்ஸ்ல இட்ஸ் a clear black mark சார். அதை விட முக்கியமா அந்த ஊரை ஆள்றது செல்வம், கருவாக்கோட்டை செல்வம் சார். அதான் பிரபாகரன், இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். தேங்க்யூ சார். கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை ஒரு கீழ் கூட இல்லாம கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு சார். ஓகே, கோ ஹெட். பிரபாகரன் மீண்டும் வருவான் சார். வர்றேன் சார். நீ வாங்கி தரேன்டா. சொல்றேன் வந்து பாருங்கடா. வாங்கடா. எனக்கு வயித்த கலக்குது, நீ என்னன்னா கூலா வரியாடா? இவனுக்கு 4 பேர் தான் கவரிங் நகை திருடனுங்க. அவனுக்கிட்ட நீ எதுவும் பேச்சு கொடுக்காத, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, யாருண்ணா இது? அன்னைக்கே சொன்னாலடா, வந்து கேட்டே இருக்கீங்க. நீ வாமா, போடா போடா. நல்ல வேலை, பயந்துட்டானுங்க. ஆமா, டேய், சீக்கிரம் வாடா. சீக்கிரம். என்னடா யூட்டர்ன் அடிச்சு வரானே? நல்ல வேலை பண்ணன. நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற நினைச்சா இன்னைக்கு உன்னிலே அண்ணிய கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இருக்கானே உனக்கு? தேன் அன்னைக்கு எந்த ஊரு? தேன் இல்லடா, தேன்மொழி. மாமா என்னம்மா? அவசரம் மாமா. சரி வா போலாம். நில்லுங்க,
என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஐயாவும் ஒத்துக்கிட்டாரு. ஆச்சரியமால இருக்கு. ஏய் உங்கள மாதிரி நான் கடத்திட்டுலாம் வரல, முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நியாயம் தானே. தேனு நம்ம ஊர்லாம் எப்படி? டேய் தேன் இல்லடா தேன்மொழி. மாமா என்னம்மா அவசரமாமா போலாம் வா. அவசர அவசரம் அண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எங்கனே கூட்டிட்டு போறீங்க? ஊட்டிக்கு. டேய் வீட்ல பாத்ரூம் இல்லன்னு தெரியும்லடா, வெளிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்டா? ஏய் சரி வாங்க சேர்ந்து போலாம். எங்க? ஏன்டா மாப்ள? கல்லுங்கடா. அண்ணே மாமா போடா. நீ மாமா. மாப்ள அவ்வை சண்முகி மாதிரியே தெரியுதுல? ஆமாண்டா. அவ்வை சண்முகியா இருந்தாலும் பையனுக்கு லாட்டரி அடிச்சிருக்கடா. சரி சரி வாங்கடா போவோம். வாங்கடா போலாம். டேய் இப்ப வயிறு கலக்கலையாடா? என்னடா வேடி பண்ணிருக்க? வாடா. அந்த பயலகிட்ட இருந்து கலண்டு வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தன் அவ்வை சண்முக மாதிரி இருக்குன்னு சொன்னா கேட்டியா? சத்தியமா சொல்றேன், கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் தலை இருக்காது. அடுத்து என்ன பண்றது? கழுவணும். அது கேட்கல. அடுத்து என்ன பிளானிங்? பழனி நீ சொல்றது உண்மைதான். இது கத்தி மேல விளையாட்டு. ஆனாலும் நாம ஜெயிப்போம். நம்ம வரும்போது பார்த்துமே ஒரு பாழடைஞ்ச வீடு. அது யார் பேர்ல இருக்கு? ஐயா பேர்ல தான் இருக்கு. நீ கிளம்பி போ. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணோட நிலைமை கஷ்டம்தான். ஐயா கிட்ட போய் சொன்னதுனாலதான் இதெல்லாம். இல்லனா இப்படி ஆயிருக்குமா என்ன? அவளா அவ தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. நம்மளா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வந்தா போய் தான் சொல்லிருப்போம். உனக்கு என்ன அவ மேல இவ்ளோ பாசம்? அந்த போலீஸ்காரன் வெள்ளிமலை முத்துசாமி பொண்ணு தானே, அனுபவிக்கட்டும். அந்த முத்துசாமிய கருவக்கோட்டைக்கு வர வைக்க ஆண்டவன் காமிச்ச வழிதான் இந்த பொண்ணு. சிலுக்கு பட்டு ஸ்டிக்கர் போட்டு ஜொலிக்கிற சைனா செட்டு டாலடிக்கும் கம்மல் செட்டு தல தல தட்டு தட்டு சில்வர் தட்டு உருட்டுன தேங்காய் லட்டு லட்டு ஒரு வெட்டு வெட்டு தட்டு முட்டு சாமான் சட்டு கட்டு கட்டு ஓரம் கட்டு ரெட்டு ரெட்டு பீட்ரூட் முண்டி வந்து முட்டு முட்டு முன்ன முட்டு கொட்டு கொட்டு அள்ளி கொட்டு கட்டழகு கோல்டு கேரட் ஜிந்தா 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 ஜிந்தராரே ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே கிளிகந்தராரே ஜிந்தா 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 ஜிந்தராரே ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே புள்ளி பந்தராரே சிலுக்கு பட்டு ஸ்டிக்கர் போட்டு ஜொலிக்கிற சைனா செட்டு டாலடிக்கும் கம்மல் செட்டு தல தல தட்டு தட்டு சில்வர் தட்டு உருட்டுன தேங்காய் லட்டு லட்டு ஒரு வெட்டு வெட்டு அங்கே
சிலுக்கு பட்டு ஸ்டிக்கர் போட்டு ஜொலிக்கிற சைனா செட்டு டால் அடிக்கும் கம்மல் செட்டு தல தல தட்டு தட்டு சில்வர் தட்டு உருட்டுன தேங்காய் லட்டு லட்டு ஒரு வெட்டு வெட்டு தட்டு முட்டு சாமான் சட்டு கட்டு கட்டு ஓரம் கட்டு ரெட்டு ரெட்டு பீட்ரூட் முண்டி வந்து முட்டு முட்டு முன்ன முட்டு கொட்டு கொட்டு அள்ளி கொட்டு கட்டழகு கோல்டு கேரட் இந்தா புடி. டேய் இந்தடா உனக்கு பிடிச்ச குடுறா. கூடு விட்டு கிளி பறந்து போனாலும் ஒரு மைனா வந்து மனசுக்குள்ளார கூடு கட்டியிருக்குடா. உண்மையிலேயே அவ ஒரு அழகிதான் இல்லடா? யார் அந்த திருடியா? நம்ம ஐயாவோட காலை அடிச்சு உடைச்ச அந்த போலீஸ்கார பொண்ணா? பொருளுக்கு பதிலா வந்தது போலீஸ்காரனோட பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவன் நம்ம கருவாக்கோட்டையவே அடிச்சு நொறுக்கனோட பொண்ணு. அவளை பொண்டாட்டியாக்க பாக்குறிய? உனக்கு வெக்கமா இல்ல? பட அவளடா நம்ம ஊருக்கு பூசா வந்திருக்கா இல்லடா தேனு. தேனுடா. ஓஹோ அதான் நான் நீ குடிக்க மாட்டேன்னு சொன்னியா? மாப்பிள்ள ஜஸ்டின் இவன் பழையபடி ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? சலீம் லவ்வுக்கு ஒரு அளவே இல்லடா ஆண்டவா. அடே அழக ரசிக்கணும்டா. ஐஸ்வர்யா ராயும் நயன்தாராவையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஒன்ன மாதிரி தான்டா இருக்கும். மாப்பிள்ள பழனிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை குத்தி கொன்றுவான் பாத்துக்க. வண்டி தான் வேணுமாடா உனக்கு? அத பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? டேய் அதெல்லாம் விடுங்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தென்காசில ஏடிஎம் மிஷினை எப்ப அடிக்கலாம்னு பிளான் பண்ண வந்திருக்கோம். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மாப்ள ஏடிஎம் அடிக்கும் போது ரொம்ப கவனமா அடிக்கணும். ஏன்டா? ஆமாண்டா, தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பணம் இல்லாம போயிடக்கூடாதுல, அதான். எதுவானாலும் இந்த தடவை நான் வரல. வரலனா கூட பரவாயில்ல, இங்க இருந்து வாங்கி கட்டிக்காம இருந்தா சரி. தேனு எப்போதும் இந்த டைமுக்கு தானா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லு இங்கதான். நேத்து சாப்பிட்ட ஆம்லெட் வயிற்ற கலக்கிடு. அதனால இங்க இருந்தா காரியத்தையும் சாதிக்கலாம், ஒன்னையும் பார்க்கலாம். அதான். ஐயோ இந்த வேஷத்திலே இங்க வந்தீங்க? வேஷம் எப்படி இருந்தா என்ன, காரியம் நடந்த போதும். என்ன இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ செய்யுது. என்னத்த சொல்ல, பழனி என்ன கொடுத்து வச்சுவர். உறங்குற டிரைவர் கிட்ட பென்ஸ் காரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படிதான் என் வாழ்க்கை. உன்னை பார்த்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேன், நீ மனசு வச்சா இந்த கார் ஓட்டுறதெல்லாம் சரி, அதுக்காக கக்கூஸ் போற இடத்துல வந்தா நிக்கிறது? எனக்கு இந்த ஊர்க்காரர்களை நினைச்சா பயமா இருக்கு. பார்த்து நடந்துக்கோங்க. நான் ஓட்டி பார்க்க ஓசியில ஒரு பென்சு கார். நான் கண்டினியூ பண்ணலாம். சொல்லு தேனு. எங்க இருக்கீங்க? நான் வழி மீது விழி வச்சு காத்திருக்கேன். உன் போனுக்காக தான் எந்த நேரமும் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு தேனு. சொல்லு தேனு, சொல்லு.
அண்ணன் வீட்ல இல்ல, அதான் வந்தா வந்துடுறேன். உன் விளையாட்டே எனக்கு புரியலடா. இப்ப அவனை வச்சு என்ன பண்ண போற? ஒரு விஷயம் இருக்கு. சிகப்பு கல்லு மாணிக்கம் போல் பிள்ளை பிறக்கணும், அவன் சூரியகாந்தி பூவை போல. யாருக்கு யாரா அண்ணன்? நான் உனக்கு அண்ணனா? என் பொண்டாட்டி வேணுமாடா உனக்கு? ஐயோ உட்காருங்க எல்லாரும். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என் மொபைல் இல்லாம இருந்துச்சு, போட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் சலீம் இங்க வந்தாரு. சத்தியமா எங்களுக்குள்ள மொபைல் கனெக்ஷன் மட்டும்தான், வேற எந்த கனெக்ஷனும் இல்ல. ஐயா போய் சொல்றயா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே உனக்கு போட்டு கொடுத்துருப்பல. ஏற்கனவே ஒரு போது அது அப்பப்போ அவுட் ஆஃப் ஏரியா காமிச்சா வேற. அது எப்படி? நான் எப்ப அவுட் ஆஃப் ஏரியா போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கல. நான் எத்தனை தடவை சொன்னேன் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு. அத பண்ண துப்பு இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் ரேஞ்ச் கிடைக்கிறேன் நினைச்சேன். அது தப்பா? இப்படியே இவர் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் என் லைஃப். சொல்லிட்டு என்னடி பயமுறுத்துறியா? அப்ப மாத்துறத விட ஆஃப் பண்ணி வைக்கிறதே நல்லது, தெரியுதா? ரெண்டு பேரும் நிறுத்துங்க. அடுத்து உங்க முடிவு என்ன? இவனை பார்த்தாலே எனக்கு எரியுதியா. இவன் கூட வந்தா நானே கழுத்து நினைச்சு கொன்னுடுவையா. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே உயிர் எடுத்துருவேன்னு சொல்றாங்க. இவர் கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எங்களை பிரிச்சு விட்டுருங்கயா, பிரிச்சு விட்டுருங்க. சரி சரி, ஒரு தீர்மானம் வர வரைக்கும் நீ அவன் கூட இருக்க வேணாம். ஏய், இவ தங்கறதுக்கு நம்ம தோட்டத்துல ஒரு குடிசையை போட்டு கொடு. சரிங்க ஐயா. ஊருக்குள்ளே உங்க பழைய வீடு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. சரி சரி, அந்த பூட்டி கிடக்கிற வீட்டை இவளுக்கு கொடுங்க. சரிங்க. இனிமே இந்த கருவா கோட்டைக்குள்ள உனக்கு சொந்தம் இல்லாத மொபைல தொடணும், போடணும், புது நினைச்ச உன்னை காலி பண்ணிடுவேன். வாங்க நீ வாங்க வாங்க தேன நீ வாங்க. இந்த வீடுதான், வாங்க. ஒரு நிமிஷம். உள்ள போங்க. அண்ணி ஏதாவது தேவைனா என்ன கூப்பிடுங்க. பலூன் வாங்கலையோ? பலூன் பாப்பா, பலூன் வேணுமா?
அக்கா கலர் கலர் பொட்டு இருக்கு, நல்ல நல்ல ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. உங்க முகத்துக்கு நம்ம பொட்டு அழகா இருக்கும். டேய் பசங்களா, டேய் பலூன் வாங்குறீங்களாடா? கேட்டிருந்தா அதெல்லாம் நடந்துருக்குமா? பலூன் வாங்கிக்க, நம்ம என்ன பலூன். பண்ண முடியும்? நல்லா அனுபவிக்கிட்டோம். வாங்க வாங்க ஏங்கா வாங்க. பலூன் விக்கிறவங்க இப்பவே வந்துட்டாங்க. நாளைக்கு திருவிழா இல்ல, அதான் வந்துட்டாங்க. யார் அந்த பொண்ணு மாடியில நிக்கிற பொம்மை மாதிரி? அது ஒரு பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்றேன். சரிக்கா. தண்ணி ரொம்பிடுச்சு பாரு, பார்த்து தூக்கு. தேனக்கா நீ முதல்ல புடிச்சிட்டு போக்கா. அந்த பழனி ஏதோ உங்க வீட்டு பக்கம் வந்தானா? இல்லங்கய்யா, உங்க புண்ணியத்தால தனியா போனதுல இருந்து நிம்மதியா இருக்கேன். சரி சரி. வரங்கய்யா. நாளைக்கு ஊர் திருவிழா. ஊர் மக்களோட ஒட்டுமொத்த கவனமும் திருவிழால இருக்கும். நமக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. கரெக்டா உபயோகப்படுத்திக்கணும். அப்ப கனி டேய் என்னடா பதில் பேச மாட்டேங்கிற? இப்ப அந்த முகம் என் மனசுல இல்ல. என்னது மனசுல இல்லையா? டேய் என்னடா சொல்ற? டேய் பழச கிளறாத. ஆக வேண்டிய காரியத்தை பாரு. கிளம்பு கிளம்பு. இவன் என்ன பிளானிங்ல இருக்கான்? என்ன பண்றானே புரிய மாட்டேங்குது. போற போக்கு பார்த்தா நம்மள பொலி போட்டுருவான் போல இருக்கே. இப்போ நான் கருவக்கோட்டைக்காரியா பேசல, உன் தோழியா பேசுறேன். உங்க அப்பா பண்ண தப்புக்காக நீ இங்க இருந்து கஷ்டப்படவே வேணாம். இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் கோவில் திருவிழால தான் இருப்பாங்க. அதனால நீ இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு சரியான நேரம். கீழே இறங்கி 3வது ரைட் எடுத்தா ஒரு சந்து வரும். அந்த சந்துல நேரா போனா ஒரு மெயின் ரோடு வரும். ஏதாவது வண்டி வந்தா அதுல தப்பிச்சு போயிடு. கிளம்பு சொல்றேன்ல. போ சீக்கிரம் போ.
கனி உன்னை நான் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சேன். கடைசியா உன்னை தேடி அலையும் போது தான் உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ கருவாக்கோட்டையில் இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை தேடி இந்த விஷயத்துல இங்க வந்தேன். ஆனா இப்ப நீ இங்க மாட்டிட்டு இருக்க சூழ்நிலையை பார்த்தா நாம கொஞ்சம் கவனமா தப்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க மோசமான ஆளுங்கிறத விட உன் அப்பாவோட பரம எதிரிங்க, நம்மளை கொன்னுடுவாங்க. தமிழ், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நாம இங்க இருந்து போயிடலாம் தமிழ். யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போயிடலாம். உனக்கு புரியாது, நேரம் வரும்போது புரியும். நீ இப்ப திரும்பி வீட்டுக்கு போ. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தேனா? அவனேதான். ஐயா, இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஊருக்கே உங்களை வச்ச வேலுவோட பையன் தான் இவன். உசுர கொடுத்து எடுத்த பொருளை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே திருடிட்டு போன கருவாக்குட்ட கரும்புள்ளி இவன். பொம்பளை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்தலாம் நினைச்சியா? நீ கொண்டு போன பொருளால இந்த ஊருக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமாடா உனக்கு? டேய், இவனுங்களை நம்ம குடோன்ல போட்டு பூட்டி வைங்கடா. போடா. போன போட அவனுக்கு. சரிங்க ஐயா. அவன் இங்க வந்து செஞ்ச அட்டூழியத்தை ஒரு நாள் மறக்க முடியாது. அது ஆறாத ரணம். அந்த ரணத்தை உண்டாக்க காரணமான வேலுவோட பையனும் உண்டாக்கிய முத்துசாமி மகளும் இப்ப நம்ம கையில. அந்த ரணத்தை ஆத்த இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஐயா, போன எடுத்துடா ஐயா. அவன் நாளைக்கு இங்க வருவான். அவன் நல்ல நேரம். முன்னாடி அவன் உயிரோட திரும்பி போயிட்டான். இனிமே அவன் மூச்சு காத்து கூட இந்த ஊருக்குள்ள கலக்க கூடாது. அவன் இந்த ஊர் எல்லையிலே வச்சு முடிக்கணும். போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா.
முத்துசாமி, என்ன வரவேற்பு ரொம்ப பலமா இருக்குன்னு பாக்குறியா? அன்னைக்கு நான் இல்லாத நேரம் பார்த்து என் கோட்டையை செதைச்சிட்டு உயிரோட திரும்பி போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அப்ப நீ அங்க இருந்திருந்தா இப்ப நீ இங்க இருந்திருக்க மாட்ட. எங்க ஐயா மேல கை வச்சு பாரு, பீஸ் பீஸ் ஆயிடுவேன். அவன் பழைய கருவா கோட்டைன்னு நினைச்சு தெரியாம உள்ள வந்துட்டான். ஆனா இப்ப தெரிஞ்சுக்குவான். பொடி பசங்களை வச்சு என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இப்ப பூச்சாண்டி காட்டுறியா? ஏண்டா, கடத்திட்டு வர்றதுக்கு தான் என் பொண்ணை காதலிச்சியா? என் பொண்ணு கடியங்கடா. என்னடா முழிக்கிற? என் பொண்ணு கடியங்கடா. அப்ப நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க தானா? ஐயா, வந்திருக்க எதிரியா மட்டுமல்ல, இந்த துரோகியை சும்மா விடக்கூடாது. ஐயா, என்ன மன்னிச்சு விட்டுருங்கய்யா. பணத்தாசில தெரியாம தப்பு பண்ணிட்டேயா. இவனை மட்டும் மன்னிக்கவே கூடாதியா. டேய், சும்மா வளவளன்னு பேசாதீங்க. என் பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள வரல, உங்க எல்லாரையும் சுட்டு போசிக்கிடுவேன். கணி, உன் பொண்ண மட்டும் இல்ல, காணாம போன இந்த சிலையையும் திருப்பி கொடுத்துறேன். என் பழைய கருவா கோட்டையை திருப்பி கொடு. டேய், உன்னை நம்புற இந்த ஊரை வேணா நீ ஏமாத்த, என்ன நீ ஏமாத்த முடியாது. சிலைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஊரை நம்ப வைக்க இப்ப நீயே நாடகம் ஆடுறியா? அது போலீஸ்காரன் புத்திடா. வேலு மகனை தேடி பல நாள் அலைஞ்சி இந்த சிலையை இப்பதான் கண்டுபிடிச்சோம். இது இந்த ஊருக்கே நல்லா தெரியும். எனக்கு இந்த சிலை முக்கியம் இல்லடா, என் ஊரும் இந்த மக்களும் தான் முக்கியம். சும்மா நடிக்காதடா. நீ யாருன்னு எனக்கு மட்டும் தாடா தெரியும். யாரு கிட்ட வராதீங்க, நான் சுட்டுருவேன். பின்னாடி போ, பின்னாடி போங்க. குடு சொல்றேன். கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன். போங்க, பின்னாடி போங்க. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா அதுவா இதுவா ஒன்னா பொருளா அதுவா இதுவா ஒன்னா பொருளா கடவா காதல கடவா காதல ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா அதை செய்தால் வாழ்க்கை இருட்டு கடந்த காலத்தை விரட்டு நீ நிகழ்காலத்தை சுருட்டு எல்லாம் முடிந்து போனாலும் உன் எதிர்காலத்தை விரட்டு காதல் என்றால் இனிக்கும் அதை தொட்டால் வாழ்க்கை சிறக்கும் புதிய மாற்றங்கள் பிறக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கும் அன்பில் கலந்து உறவாடு ஓ ஆசை கதவுகள் திறக்கும் ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா
ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா அதுவா இதுவா ஒன்னா பொருளா அதுவா இதுவா ஒன்னா பொருளா கடவா காதல கடவா காதல ஹர ஹர சிவ சிவ அரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா கனி, நீயும் கருவா கொட்டைக்காரங்களும் நினைக்கிற மாதிரி நான் வேலுவோட பையன் பரணி, அவனோட ஃப்ரெண்டு. தமிழ், இது வரைக்கும் என் வாழ்க்கை பூரா ஜெயிலே கழிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிற நாட்களும் இங்கேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. என்னால இனிமே வெளியே வரவே முடியாது. அதனால நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எனக்காக இந்த உதவியை நீ செய்வியா தமிழ்? சொல்லு பரணி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்ஸ்பெக்டர் முத்துசாமியும் எங்க ஐயாவும் வச்ச டீலுக்காக எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த சிலையை அடிச்சுட்டு வந்தாரு. ஆனா முத்துசாமி ஏமாத்த போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா அந்த சிலையை எண்ணெய் வச்சு தூக்க வச்சாரு. டேய், பொருள் எங்கடா? எனக்கு தெரியாது சார். உன் பையன் எங்க? காதுல இருந்து காணும் சார். ஐயா, இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானா உண்மையை சொல்லுவான். ஐயா, அடிக்காதீங்க சார். ஐயா, 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 சார், என்ன அடிக்காதீங்க சார். என்ன சார் இப்படி ஆகி போச்சு? நீ எதுக்குடா பதற?
இவ செத்து போனா நமக்கு என்னடா? நமக்கு பல கோடி போச்சே. நாளைக்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நீ ஒண்ணு பண்ணு, இவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு. அதனால எங்க அப்பாவை முத்துசாமி கொன்னது இல்லாம எங்க ஊரையே நாசம் பண்ணிட்டான். முத்துசாமியை நான் எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். ஆனா இப்ப என்னால முடியாது. உன்னால முடியும். நீ செய்யற இந்த உதவிக்கு பரிசா கருவாக்கோட்டையில் இருக்கிற பல கோடி மதிப்புள்ள சிலையை நீ எடுத்துக்கோ. அது இருக்கிற இடத்த நான் சொல்றேன். உனக்கு உதவி செய்ய என் ஊர்க்காரன் பழனியை அனுப்பி வைக்கிறேன். வெற்றிகரமா முடிச்சுட்டு எனக்கு தகவல் சொல்லு. அவனுக்கு கொடுத்த வாக்குக்காக தான் உங்க அப்பாவை பழிவாங்க வந்த இடத்துல உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா வேற ஒருத்தனுக்கு உங்க அப்பா உன்னை 100 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னதும் எனக்குள்ள இருக்கிற திருடம் வெளியே வந்தான். அந்த பவுன் அடிக்கு திட்டம் போட்டு தான் நான் உன்னை ஓடி வர சொன்னேன். ஆனா நீ வேற கார்ல ஏறி கருவாக்கோட்டைக்கு போயிட்ட. அப்புறம்தான் நான் சிலை எடுக்க இங்க வந்தேன். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டேன். அதை எடுக்க குழி தோண்டும் போது தான் நீ தப்பிச்சு ஓடின. அதனால எனக்கு பாதிப்பு வந்துடும் தான் நான் அன்னைக்கு போய் சொல்லி உன்னை இருக்க சொன்னேன். இருந்தாலும் நான் உண்மையா நேசிச்ச சிலை இப்ப என் கையில. எனக்கு அது போதும். அதனால தமிழ், நீ காதலிச்சது வேணா இந்த சிலையா இருக்கலாம். ஆனா நான் காதலிச்சது உன்னதான். நீ சொன்னதுனால தங்கத்தை தூக்கி போட்டு முத்து மாலை போட்டவனா? என் வாழ்க்கையே நீதான். இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உன்னை நினைச்சுதான் துடிக்கும். தமிழ், நீ காதலிச்சது வேணா இந்த சிலையா இருக்கலாம். ஆனா நான் காதலிச்சது உன்னதான்.